லாஸ்ட் வீக் வந்து லாஸ்ட் வீக்ல அதுக்கு முன்னாடி வீக் பார்த்துட்டு இருந்தோம் அப்படிதானே? யாரை பத்தி பார்த்தோம்? சேரர்கள் பத்தி பார்த்தோம் அப்படிதானே? அதாவது சங்ககால அதோட பேக்ரவுண்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ சேரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சேரர்களை பத்தி அதிகமா குறிப்பிடுற நூல் எதுன்னு பார்த்தோம்? பதிற்று பத்து அப்படிதானே? சேரர்கள் பற்றி அதிகமா குறிப்பிடக்கூடிய நூல் எது? பதிற்று பத்து. அதே மாதிரி சேரர்கள்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒருத்தர் பார்த்தோம், செங்குட்டுவன் அப்படிதானே? சேரன் செங்குட்டுவன். அவரோட தம்பி யாரு? இளங்கோவடிகள். சரியா? சோ இது பார்த்தோம். சேரர்கள் பத்தி பார்க்கும்போது அது முக்கியமான அந்த 2-3 பாயிண்ட் பார்த்தோம். அதுல அந்த கண்ணகிக்கு சிலை எடுத்துட்டு வந்தது யாரு? சிலை செய்யறதுக்கு கல் எடுத்துட்டு வந்தது யாரு? இமயமலையில இருந்து சேரன் செங்குட்டுவன். சரியா? சரி, இன்னைக்கு வந்து அடுத்து சோழர்களும் பாண்டியர்கள் பத்தி பார்க்க போறோம். சோழர்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி மேப் போட்டு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிதானே? சேரர்கள்னா எந்த ஏரியால வருவாங்க? இப்ப இருக்கக்கூடிய மலபார், அந்த கேரளா கடற்கரை, மலபார் கடற்கரை பகுதி ஃபுல்லா, அது போக கொங்கு மண்டலம் அப்படின்னா என்னது? கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, அந்த சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே என்னதுதான்? சேரர்கள். அதே மாதிரி சோழர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய டெல்டா பகுதி அப்படிதானே? தமிழ்நாட்டு டெல்டா பகுதிக்கும் போது நமக்கு அந்த தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை அந்த சர்க்கிள் எல்லாமே என்னதுல வரும்? நமக்கு சோழர்களுடைய அந்த ஆட்சி பகுதியா வரும். சோ காவிரி கழிமுக பகுதி தான் என்னது? அதோடைய மைய பகுதியா இருந்திருக்கு சோழர்களுக்கு. ஆல்ரெடி அது வெளியில என்னதான் பாஞ்சு வருது? காவிரி யாரு பாஞ்சு வருது? சோ அந்த காவிரி கழிமுக பகுதி தான் என்னது? அதோட மைய பகுதின்னு சொல்றாங்க. சோ அதுல ரொம்ப முக்கியமான சோழர்னாலே புகழ் பெற்றவர் யாரு? கரிகால சோழன் அப்படிதானே? கல்லணை கட்டினவர் இல்லையா? சோ கரிகால் சோழன் தான் என்னது? அதுல ரொம்ப முக்கியமானவர். அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கரிகால் வளவன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் பேரு கரிகால் வளவன். அதாவது இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, சேரர்கள் அப்படின்னா அவங்களுக்குன்ட்டு ஒரு பர்டிகுலர் இந்த பட்ட பெயர் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இப்ப சோழர்களுக்கு வந்து இந்த வளவன் அப்படிங்கறதெல்லாம் வந்து என்னது? சோழர்களுக்கு குறிப்பிடக்கூடிய அந்த பட்ட பெயர்ல ஒண்ணு. சரியா? அடுத்தது இவர் வந்து நிறைய பாண்டிய மன்னர்களையும் சேர மன்னர்களையும் என்ன பண்ணியிருக்காரு? வென்றிருக்காரு. அதே மாதிரி 11 வேளிர்களையும் என்ன பண்ணியிருக்காரு? தஞ்சாவூர் பகுதியில வெண்ணி அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்காரு? தோற்கடிச்சிருக்காரு. யாரு? கரிகால சோழன். சரியா? இவர் வந்து சேர சோழர்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? போரிட்டு நிறைய வெற்றி பெற்றிருக்காரு. அது போக 11 வேளிர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 11 வேளிர்கள் அது வந்து ஒரு கூட்டுப்படை. சரியா? அவங்க எந்த இடத்துல தோற்கடிச்சாங்கன்னா தஞ்சாவூர்ல வெண்ணி அப்படிங்கிற இடம். சரியா? வெண்ணி, வெண்ணினா அந்த குளிக்கிற வெண்ணி கிடையாது, அந்த இடம் பேரு வெண்ணி. சரியா? வெண்ணி அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணிருக்காங்க? தோற்கடிச்சிருக்காங்க. அடுத்து கல்லணை கட்டினது யாருதான்? ஆப்வியஸா நமக்கே தெரியும், கரிகாலன் தான். சரியா? அடுத்தது அவங்களுடைய துறைமுக நகரம் பத்தி கொடுத்திருக்காங்க. எதுதான்? பூம்புகார் அப்படிதானே? அவங்களோட துறைமுக நகரம். நீங்க அந்த மேப் வச்சாலே கொண்டு வந்துடலாம். சோழர்களுக்கு என்னது இந்த சைட்ல வரும், அப்ப கண்டிப்பா என்னது? பூம்புகார். இந்த சைடு வரும்போது சேரர்களுக்கு பார்க்கும்போது முசிறி வரும், நமக்கு கொற்கை அப்படிதானே? சோ அது நீங்க அந்த மேப் மைண்ட்ல வச்சீங்கன்னா என்ன பண்ணிடலாம்? கொண்டு வந்துடலாம். சோ அடுத்தது இவங்களை சோழர்களை பத்தி அதிகமா எந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்கன்னா பட்டினப்பாலை. சரியா? அவங்களுக்கு என்னது? பதிற்று பத்து சேரர்களுக்கு. சோழர்களுக்கு என்னது? பட்டினப்பாலை. இது 15 கீழ்கணக்கா மேல் கணக்கா? கீழ்கணக்கு. சரியா? 15 கீழ்கணக்கு நூலான பட்டினப்பாலையில என்னது? சோழர்கள் பத்தி அதிகமான கண்டென்ட் இருக்கு. சரியா? அடுத்தது இந்த இவர் கட்டின அந்த கல்லணை இருக்குல்ல, அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னதுன்னா கல்லால தான் கட்டியிருக்காரு அவர். ஏன்னா அப்ப இருந்த காலத்துல என்னது இப்ப இருக்க மாதிரி சிமெண்ட் எல்லாம் போட்டு இந்த மாதிரி நியூ டெக்னாலஜில கட்ட வாய்ப்பு இல்லை. அப்போ கல்லுல என்ன பண்ணியிருக்காரு? கட்டியிருக்காரு. சோ அது வந்து ஒரு தடுப்பணை மாதிரி என்ன பண்ணியிருக்காரு? பாசனத்துக்காக தான் என்ன பண்ணிருவாங்க? நார்மலாவே கட்டுவாங்க. அது சொல்லியிருக்காங்க. இது வந்து காவிரி ஆற்றின் குறுக்கே என்ன பண்ணியிருக்காங்க? கட்டியிருக்காங்க. இது கட்டப்படும் போது அதோடைய நீர்ப்பாசன வசதி எவ்வளவு ஏக்கருக்கு கொடுத்திருக்காங்கன்னா 69,000 ஏக்கருக்கு. சரியா? 69,000 ஏக்கருக்கு என்னது? நீர்ப்பாசன வசதி அந்த கல்லணையில இருந்து போயிருக்கு. அதாவது இப்ப கிடையாது, அது கட்டப்பட்ட காலத்துல. சரியா? அடுத்தது இந்த முக்கியத்துவம் வாய்ந்த சோழர்கள் வந்து யாரெல்லாம் சொல்றாங்கன்னா இளஞ்சே, சென்னி. சோ இவங்களுடைய அந்த பட்டப்பெயர்கள் எல்லாம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இது ஒரு தடவை குரூப் 2ல பிரிலிம்ஸ்ல கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பட்டப்பெயர் வந்து எந்த மன்னர்களுக்கு, அதாவது பாண்டியர்களுக்கா, சேரர்களுக்கா, சோழர்களுக்கான்ட்டு அப்படி பார்க்கும்போது நம்ம அவங்களுக்கு பார்த்தோம் இல்லையா? சேரர்களுக்கு பார்க்கும்போது இந்த இரும்பொறை, சேரலாதன், செங்குட்டுவன் இந்த மாதிரி பெயர்கள் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து சென்னி, இளஞ்சேட் சென்னி, வளவன் ஆல்ரெடி பார்த்தோமா? கரிகால் வளவன்ட்டு வளவன். அதுக்கப்புறம் கோச்செங்கனான், கிள்ளி வளவன், பெருநெட் கிள்ளி. கிள்ளி அப்படிங்கிறது யாருடைய பேரு தான்? அந்த பட்ட பெயர் மாதிரி ஆட் பண்ணிக்கிறது யாரு? சோழர்கள் தான். சரியா? கிள்ளி, கிள்ளி,
இளஞ்சேட் சென்னி, அப்புறம் வளவன், சென்னி, கிள்ளி, வளவன், இதெல்லாம் யாருடைய பெயர்களா ஆட் பண்ணிக்கிறாங்க? சோழர்களுக்கு வந்து பேர்ல முன்னொட்டாவோ அல்லது பின்னொட்டாவோ என்ன பண்ணுவாங்க? பேரை ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா? அடுத்தது வந்து பார்க்க போறது பாண்டியர்கள். பாண்டியர்கள்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதியெல்லாம் என்னதான்? பாண்டிய மன்னர் ஆட்சி பண்ண பகுதி தான். தென் தமிழகத்தை ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல ரொம்ப புகழ் பெற்றவர் யாரு அப்படின்னா பாண்டிய நெடுஞ்செழியன். அப்படிதானே? பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து ரொம்ப புகழ் பெற்ற ஒரு பாண்டிய அரசரா இருந்தாரு. இவர் வந்து சேரர், சோழர், 5 வேளிர்கள். சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னது பார்த்தோம்? அதாவது சோழர்கள் பார்த்தோம். சோழர் பார்க்கும்போது சேரர், பாண்டியர், 11 வேளிர்களை தஞ்சாவூர்ல வெண்ணி அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க? தோற்கடிச்சிருப்பாங்க. இவர் என்ன பண்ணிருப்பாரு நெடுஞ்செழியன் அப்படின்னா சேரர், சோழர், அதுக்கப்புறம் 5 வேளிர்கள் அடங்கிய அந்த கூட்டுப்படைய தலையானங்கானம் அப்படிங்கிற இடத்துல வென்றிருப்பாரு. தலையானங்கானம் அவரோட பேரு என்னது? தலையானங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் சொல்லுவாங்க. தமிழ்ல படிச்சிருப்பீங்க அப்படிதானே? தலையானங்கானத்து செருவென்ற, செருனா போர் அப்படிதானே? செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் சொல்லுவாங்க. சரியா? இவரு இந்த அந்த தலையானங்கானங்கிற இடத்துல என்ன பண்ணிருக்காரு? வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்தது கொற்கையின் தலைவன் அப்படின்னு இவரை சொல்றாங்க. பாண்டியருடைய தலைநகர் எதுதான்? கொற்கை. அந்த கொற்கைய என்ன பண்ணிருக்காங்க? கொற்கையுடைய தலைவர்னு யாரதான் சொல்றாங்க? இவரை தான் சொல்றாங்க. அடுத்தது பாண்டிய நாடுனாலே எதுக்கு ஃபேமஸ்? முத்து குளிக்கிறதுக்கு. அப்படிதானே? நம்ம ஏரியானால என்னதுதான்? முத்து குளிக்கிறதா ஃபேமஸ். முத்து குளிப்புக்கு நான் என்னது ரொம்ப புகழ் பெற்றது பாண்டிய அரசு. அடுத்தது இவங்களுடைய அந்த நாணயம் இருக்கு இல்லையா? அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு புறத்துல யானையோட உருவமோ மறுபுறத்துல மீனின் உருவமோ. சரியா? இப்போ ஒரு நாணயம் இப்படி இருக்கு அப்படின்னா இப்ப நார்மலா நமக்குலாம் வந்து காயின்ல என்னது இருக்கு? அந்த பின்னாடி வந்து திருப்பி பார்க்கும்போது பூவா தலையன்னு பார்ப்போம். முன்னாடி பூ இருக்கும், பின்னாடி வந்து என்ன இருக்கும்? ஹெட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது. இதுல வந்து ஒரு சைட்ல என்னது இருக்கான்? ஒரு ஃப்ரண்ட் சைட்ல என்னது இருக்கு? யானையும், பேக் சைட்ல மீனும் இருக்கு. ஏன்னா பாண்டியர்களோட சின்ன என்னதுதான்? மீன் தான். அதனால என்ன பண்ணிருக்காங்க? மீனும் யானையும் வச்சிருக்காங்க. அடுத்தது வேத வேள்விகள். வேள்விகள் அப்படின்னா யாகங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? வேத வேள்விகள் வந்து அதிகமா நடத்தின அரசர் யார் அப்படின்னா முதுகுடுமி பெருவழுதி. சரியா? முதுகுடுமி பெருவழுதி தான் என்ன பண்ணிருக்காரு? நிறைய வேத வேள்விகளை நடத்தியிருக்காரு. சரியா? அவர் நடத்தின அந்த வேத வேள்விகளை கொண்டாடும் விதமா நாணயங்களையும் வெளியிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. சரியா? இப்ப நமக்கு எல்லாம் நடக்குது இல்ல, ஒவ்வொரு ஈவெண்ட் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 2000 இது ஈவெண்ட் ஒண்ணு நடந்ததுன்னா அதை நாணயத்துல பொறிச்சு வெளியிடுறாங்களா? அதே மாதிரிதான் அப்ப நடந்த அந்த வேத வேள்விகளை என்ன பண்ணியிருக்காரு? நாணயமா பொறிச்சு வெளியிட்டு இருக்காரு. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, அந்த மூவேந்தர்கள் வந்து அவங்கவுங்க அந்த பேருக்கு பின்னாடி சூட்டி கொண்ட பட்டங்கள் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு தடவை கொஸ்டின்ல கேட்டிருந்தான். இது சொல்ற கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சேரர்கள் வந்து என்னென்ன பெயரு அப்படின்னா ஆதவன். சேரர்கள் வந்து ஆதவன், குட்டுவன், செங்குட்டுவன், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதுல வர அந்த குட்டுவன். அடுத்தது வானவன், இரும்பொறை. இது எல்லாமே வந்து சேரர்களுடைய அந்த சூட்டிக்கொண்ட அந்த பட்டங்கள். ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. சரியா? இந்த 4 பெயர்களும் சேரர்களுடையது. சோழர்கள் வந்து நம்ம இப்ப பார்த்தோம்ல, சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். செம்பியன், சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். சரி, இதெல்லாம் சோழர்களுடைய அந்த சூட்டி கொண்ட பட்ட பெயர்கள். அடுத்தது பாண்டியர்கள் பார்க்கும்போது மாறன், வழுதி, செழியன், தென்னர். மாறன், வழுதி, செழியன், தென்னர். இது எல்லாமே யாருது? பாண்டியர்கள் சூட்டி கொண்ட பட்ட பெயர்கள். சரி, அப்போ பாண்டியர்கள்ல ரொம்ப முக்கியமான அரசர்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? நெடுஞ்செழியன் பார்த்தோம், முதுகுடுமி பெருவழுதி பார்த்தோம். அடுத்தது நன்மாறன் சொல்றாங்க, அடுத்தது நெடியோன் சொல்றாங்க. நன்மாறன், நெடியோன். சரியா? இவங்க எல்லாருமே வந்து முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு அரசர்களுக்கும் என்ன வச்சிருப்பாங்க? ஒரு கொடி, ஒரு சின்னம், ஒரு தலைநகர், ஒரு துறைமுக நகர், இப்படி வச்சிருப்பாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானதுதான். சரி, இப்ப பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து என்ன மாலை அணிஞ்சிருப்பாங்க? பாண்டிய மன்னர்கள் ஒருத்தவங்க ஒரு பூ அணிஞ்சிருப்பாங்க இல்லையா? வேப்பம்பூ. சரியா? பாண்டியர்கள் வேப்பம்பூ. நோட் பண்ணிக்கோங்க. பாண்டியர்களுடைய மாலை வந்து என்னது? வேப்பம்பூ. அடுத்தது பாண்டியர்களுடைய துறைமுகம் எது? கொற்கை.
சரியா? பாண்டியர்களுடைய துறைமுகம் கொற்கை, பாண்டியர்களுடைய தலைநகர் மதுரை. சரியா? தலைநகர் மதுரை, துறைமுகம் வந்து என்னது? கொற்கை. அவங்களுடைய சின்னம் மீன், 2 மீன்கள். சரியா? அது நம்ம கரெக்டா பாத்துக்கணும். அது சின்னத்துல பாத்தீங்கன்னா 2 மீன் இருக்கும். சோ 2 மீன்கள், அதான் என்னது? பாண்டியருடைய சின்னம். சோ மாலை வந்து வேப்பம்பூ மாலை, அடுத்து அவங்களுடைய தலைநகர் மதுரை, துறைமுக நகரம் கொற்கை, அடுத்து அவங்களுடைய சின்னம் வந்து என்னது? 2 மீன்கள். சரியா? அடுத்தது சோழர்கள். சோழர்களுக்கு என்ன பூ? அத்திப்பூ. சரியா? சோழர்களுக்கு என்ன மாலை அப்படின்னா அத்திப்பூ. அத்திப்பூ மாலை அணிஞ்சிருப்பாங்க. சோ அவங்களுடைய தலைநகர் எது? உறையூர் அல்லது புகார். உறையூர் அல்லது புகார், பூம்புகார்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் உறையூர் அல்லது புகார். அது வந்து அவங்களுடைய தலைநகர். அவங்களுடைய துறைமுக நகர் புகார் தான். சரியா? துறைமுக நகரும் புகார் தான். அத்திப்பூ மாலை, புகார் அல்லது உறையூர் வந்து அவங்களுடைய தலைநகர். துறைமுக நகரும் புகாரு. அவங்களுடைய சின்னம் எது? சின்னம் புலி. சரியா? சோழருடைய சின்னம் புலி. அடுத்து அதே மாதிரி சேரர்கள் பார்க்க போறோம். சேரர்கள் என்ன மாலை அணிஞ்சிருப்பாங்க? பனம்பூ. சரியா? சேரர்கள் வந்து பனம்பூ, பனம்பூ மாலை. சோ அவங்களுடைய தலைநகர் வந்து என்னதுன்னா கரூர் அல்லது வஞ்சின்னு சொல்றாங்க. சரியா? வஞ்சி அல்லது கரூர், இது வந்து அவங்களுடைய தலைநகர். அவங்களுடைய துறைமுக நகரம் எது அப்படின்னா முசிறி அல்லது தொண்டி. ஏன்னா நம்ம சைட்ல எல்லாம் கண்டிப்பா துறைமுகம் இருக்க வாய்ப்பு இல்லை, அப்படிதானே? ஏன்னா அவங்க சேரர்கள் போது இந்த கொங்கு மண்டலத்துல கடற்கரை கிடையாது, அப்ப துறைமுகம் அங்க இருக்காது. அப்போ கண்டிப்பா ஏதாவது இருக்கும், முசிறி அல்லது தொண்டின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது அவங்களுடைய சின்னம் வில் மற்றும் அம்பு. சரியா? வில் மற்றும் அம்பு அவங்களுடைய சின்னம். இவங்களுடைய மாலை வந்து பனம்பூ, அவங்களுடைய தலைநகர் வந்து கரூர் அல்லது வஞ்சி, துறைமுக நகரம் வந்து முசிறி அல்லது தொண்டி. சரியா? அப்புறம் அவங்களுடைய சின்னம் வந்து வில் அம்பு. சரியா? இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது குறுநில மன்னர்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. குறுநில மன்னர்கள் அப்படிங்கும்போது இப்ப மன்னர்கள் வந்து பெரும் நிலப்பரப்பு ஆள்றவங்கள மன்னர்னு சொல்றோம். இவங்க வந்து சின்ன சின்ன நிலப்பகுதிகளாவது அவங்க வந்து அந்த மன்னர் கீழே தான் இருப்பாங்க. சரியா? சிறு சிறு பகுதியில ஆள்றதுக்கு மன்னர் வச்ச அந்த ஆட்சியாளர்கள் தான் யாரு? இந்த குறுநில மன்னர்கள். சோ இவங்களை வந்து என்னென்னலாம் சொல்றாங்கன்னா ஆயின்னு சொல்லுவாங்க, வேலிர்னு சொல்லுவாங்க, கிளார்னு சொல்லுவாங்க. இப்ப கூட நம்ம ஏரியாலாம் அந்த ஒரு பேச்சு வழக்குல சொல்லுவாங்க, நிலக்கிளார்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிக நிலம் வச்சிருக்கவங்க நிலக்கிளார்னு சொல்லுவாங்க. சோ அந்த வார்த்தை அதுதான். சரியா? சோ அந்த இடத்தை ஆட்சி பண்றவங்கள என்ன சொல்றாங்க? ஆய், வேலிர், கிளார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுல வந்து அந்த ஆய் அப்படிங்கிற பழந்தமிழ் சொல்லுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஆயர். ஆயர்னா என்னது? ஆணிரைகளை மேய்ப்பவர். சரியா? ஆய் அப்படின்னா என்னது? ஆணிரைகளை மேய்ப்பவர் அப்படிங்கிற மீனிங். ஆய் மன்னர்கள்லாம் முக்கியமானவங்க யார் யாருன்னு சொல்றாங்கன்னா அந்திரன், திதியன், நன்னன். இந்த ஆய் மன்னர்கள்லாம் முக்கியமானவங்க யாரெல்லாம்? சங்க காலத்துல இருந்த முக்கியமான ஆய் மன்னர்கள் அந்திரன், திதியன், நன்னன், 3 பேரு. சோ அடுத்து யாரு? வேலிர். வேலிர் அப்படின்னா வேளாளர் அப்படின்றாங்க. வேளாளர் இவங்களும் அதே மாதிரிதான் ஒரு அதிகமான ஒரு நிலப்பரப்பையுடைய ஒரு பிரிவினரை தான் என்ன சொல்றாங்க? வேளாளர்னு சொல்றாங்க. நில உடைமை பிரிவினர்னு சொல்றாங்க இவங்கள. சரியா? இவங்கள புகழ்பெற்ற அந்த வள்ளல்கள் 7 கடையேழு வள்ளல்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த வேலிர்கள்ல தான் வருவாங்க. சரியா? யார் யார் அந்த 7 வள்ளல்கள்? பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், நல்லி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது அதாவது இது வந்து இப்ப பேசிக்கா பாக்குறோம். ஆனா இதுல நான் பின்னாடி போகும்போது அந்த டீட்டெயில் உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு கொடை கொடுத்திருப்பாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, இப்படி அந்த மாதிரி ஒன்னொன்னும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்னொருத்தர் வந்து சிவனுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ளூ கலர் கிளாத் கொடுத்திருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வரும். அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன் பின்னாடி. அது எல்லாமே என்னன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல கேட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சரியா? சோ இவங்க முக்கியமான அந்த கடையேழு வள்ளல்கள் பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி. அதியமானுக்கு அரிய நெல்லிக்கனை கொடுத்தது யாரு? ஔவையார். சரியா? ஆக்சுவலா ஔவையாருங்கிற பேருக்கு மீனிங் தெரியுமா? ஔவையார் அப்படிங்கிற பேருக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பழமையான ஒரு பெண்,
வயதான ஒரு பெண் அப்படின்னு தான் மீனிங். ஆனா ஔவையாருங்கிறவங்க வந்து எல்லா காலத்திலயுமே அந்த அது வந்து ஒரு எப்படி சொல்றது, இப்ப நம்ம ஒரு பட்ட பேரு வச்சு கூப்பிடுறோம் அந்த மாதிரிதான். ஔவையார் வந்து ஒரே ஔவையார் கிடையாது. ஆக்சுவலா சங்க காலத்துல ஒரு ஔவையார் இருந்தாங்க, பிற்கால ஔவையார் ஒருத்தங்க இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு ஔவையார் இருந்தாங்க. சோ ஔவையாருங்கிறது வேற ஆளுதான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆத்திச்சூடி எழுதின ஔவையாரும் ஒண்ணுதான், அப்படிதானே? அந்த காலத்துல அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்த ஔவையாரும் யாருதான், ஒண்ணுதான். எத்தனை வருஷம் அப்ப அந்த ஔவையார் வாழ்ந்தாங்க உயிரோட? அப்படி இருக்க முடியாது, அப்படிதானே? சோ அவங்க எல்லாமே டிஃப்ரெண்டான ஆட்கள் தான். சரியா? சோ அடுத்தது கிளார். ஆய் வேலி ரெண்டு பார்த்துட்டோமா, அடுத்து கிளார். கிளார் அப்படின்னா கிராம தலைவர்னு அர்த்தமா. சரியா? கிளார் அப்படின்னா கிராம தலைவர். சோ அரசரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க தமிழ்ல? கோன்னு சொல்லுவாங்களா? கோ. கோ அப்படின்னா அரசர். சரியா? சோ கோ அது வந்து எந்த சொல்லோட சுருக்கம் அப்படின்னா கோன். கோன் அப்படிங்கிற சொல்லு சுருக்கி அதான் நம்ம என்ன சொல்றோம்? கோன் சொல்றோம். இதோட மீனிங் என்னது? அரசன். சரியா? கோ. சோ வேற வேற என்னெல்லாம் சொல்லலாம்? அரசரை வந்து வேந்தன்னு சொல்றாங்க, கோனுன்னு சொல்றாங்க, மன்னன், பொற்றவன், சரியா, இறைவன், இதெல்லாமே யாருடைய பெயர்கள் தான்? அரசருடைய பெயர்கள் சொல்றாங்க. சோ அரசருக்கு அடுத்து யார் அரிய நேர்வா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப அரசரா இருக்கேன்னு வச்சுங்களேன், எனக்கு அடுத்து யார் ஏறுவா அரியணை? என்னோட மூத்த மகன். சரியா? அதுதான் அது, அவங்க மரபு அதுதான். மூத்த மகன் என்ன பண்ணணும்? அரியணை ஏறணும். ஒருவேளை மூத்தது பையனா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? பொண்ணு இருந்தா மூத்த பொண்ணு என்ன பண்ணும்? அரியணை ஏறும். சரியா? பார்த்திருப்பீங்கல்ல வேலுநாச்சியார், அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்க ஒரு பெண்ணு தான் இல்லையா? ஆனாலும் என்ன பண்ணிருப்பாங்க? அரசியா அரியணை ஏறி இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய மரபு என்ன யாரோ அவங்க என்ன பண்ணுவாங்க? அரியணை ஏறுவாங்க. சரியா? அது அந்த அரியணை ஏறுறத என்ன சொல்லுவாங்கன்னா அரசு கட்டில் ஏறுதல்னு சொல்லுவாங்க. அரசு கட்டில் ஏறுதல் அதோட அந்த டேர்ம் வந்து முக்கியமானது. அரசு கட்டில் ஏறுதல் சொல்லுவாங்க அந்த டேர்ம், அல்லது முடிசூட்டு விழா அப்படின்றாங்க. சரியா? அவர் தான் யாரு? பட்டத்து இளவரசர். அப்படிதானே? அந்த மூத்த மகன் பட்டத்து இளவரசர் ஆகிறாரு. அவருக்கு கீழே இருப்பாங்க இல்லையா, அவங்கள என்ன சொல்றாங்க அப்படின்னா இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல். சரியா? அடுத்து இளம் அப்படின்னா என்னது? அவங்களுக்கு அடுத்தது. அப்படிதானே? இப்ப எனக்கு அடுத்து தம்பி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன சொல்றாங்க? இளம் அப்படிங்கறத சேர்த்திட்டு இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் அப்படின்ட்டு என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வாரிசுகளை சொல்றாங்க. சோ தினந்தோறும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அரசவை கூட்டியிருக்காங்க. நாளவைன்னு சொல்றாங்க. நாளவைனா பகல்ல நடக்கிறது. அப்படிதானே? நாலங்காடி அல்லங்காடி பார்த்தோம்னா அது மாதிரிதான். நாளவை அப்படின்னா பகல்ல என்ன பண்ணிருக்காங்க? அரசவைய தினந்தோறும் கூட்டியிருக்காங்க. சோ அவங்க வந்து வரி மூலமா தான் என்ன பண்ணிருக்காங்க? வருமானம் ஈட்டி அதன் மூலமா மக்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க? பகிர்ந்தளிச்சிருக்காங்க. சோ அந்த வரியை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இறை. இறை இந்த இது முக்கியம். ரா, இந்த ராதா முக்கியம். சின்னரா போட்டீங்கன்னா வேற மீனிங் ஆயிரும். அப்படிதானே? இறை வரி. சரியா? அந்த நிலவரி, அந்த நிலவரி தான் என்னது? முக்கிய ஆதாரம். அந்த நிலவரி பேரு தான் என்னது? இறைன்னு சொல்றாங்க. சரியா? அது போக இந்த சுங்க வரி, இப்ப இருக்க மாதிரியே கப்பம், தண்டம், அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமே என்ன பண்ணிருக்காங்க? கெட்டியிருக்காங்க. ஒவ்வொரு அரசரும் என்ன பண்ணிருப்பாருன்னா வீரக்கலல் அணிஞ்சிருப்பாராம். அந்த வீரக்கலல்ல அவரோட பேரு, அவரோட சாதனையும் பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அரசரும் என்னது அணிஞ்சிருப்பாரு? வீரக்கலல். வீர கலல் பார்த்திருப்பீங்க இல்லையா? பழைய படம் எல்லாம் பார்த்திருக்கீங்கல்ல, லேடிஸோட ஜென்ஸ் தான் என்ன பண்ணிருப்பாங்க? அதிக நகை போட்டிருப்பாங்க. இங்க ஃபுல்லா என்னதுதான்? நகையை போட்டு தான் கவர் பண்ணிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா பழைய படத்துல எல்லாம்? சோ அவங்க வந்து என்னது? ஆணுக்கு பெண்ணுக்கு தான் வந்து நகை அப்படிங்கிற ஒரு வேறுபாடே கிடையாது. காதுல போட்டிருப்பாங்க, கையில வளையல் போட்டிருப்பாங்க, காலில் போட்டிருப்பாங்க, அப்படிதானே? எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த காலத்துல அரசர்னா அவர் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க? போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் முக்கியமானது. என்னது? வீரக்கலல்னு சொல்றாங்க. அது அவரோட பேரும் அவர் செஞ்ச சாதனைகளும் என்ன பண்ணிருக்கோம்? பொறிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு போருக்கு போறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அங்க போருக்கு போற இடத்துல என்ன பண்ணிட்டாங்க? உங்க புறமுதுகுல என்ன பண்ணிட்டாங்க? அம்போ ஈட்டியோ எய்து என்ன பண்ணிட்டாங்க? உங்களை தாக்கிட்டாங்க. நீங்க இதுக்கப்புறம் உயிர் பழைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க? போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ஆபரேஷன் பண்ணி என்ன பண்ண முடியாது? டக்குன்னு ரெக்கவர் ஆகி திரும்ப வரக்கூடாது. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் அவங்க வச்சிருந்தாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வடக்கு இருந்து உயிர் துரத்தல்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க புறமுதுகுல குத்தி இறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால அவங்க இறக்க கூடாதுன்ட்டு, அது வந்து அவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா ஒரு வீரம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும் அவங்களுக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆற்றங்கரையில ஏதோ ஒரு இடத்துல போய் தனிமையா என்ன பண்ணுவாங்க?
அப்படியே உண்ணா நோன்பு இருந்து அங்கேயே என்ன பண்ணிடுவாங்க, இறந்துருவாங்க. சரியா? அது வந்து வடக்கிருந்து உயிர் துரத்தல்பாங்க. அந்த புறமுதுகுல காயமடைஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து இறந்துருவாங்க. சோ சபை அப்படின்னு பார்க்கும்போது அரசவை அப்படிதானே, அரசவை இருக்கும். அதுல வந்து அரியணையில தான் யார் இருப்பா, மன்னர் வந்து உட்கார்ந்து இருப்பாரு. சோ அவங்களுக்கு வந்து என்னென்ன கடமைகள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த கூட அரசவையில வந்து அரசரை சுத்தி நிறைய அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 5 வித கடமைகள் கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த 5 வித கடமைகள் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, கல்வி கற்பதை ஊக்குவிக்கிறது. ஏன்னா எல்லாருக்குமே கண்டிப்பா என்ன தேவை, கல்வி தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்வி சொல்லியிருக்காங்க. அடுத்தது செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சடங்குகள் நடத்துவது. ஸோ ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த சடங்கு வேள்வி இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நடந்துகிட்டே இருக்கும். இந்த அசுவமேத யாகம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிதானே. ஒரு போருக்கு போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குதிரையை வந்து யாகம் பண்ணி அதை வெட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. அந்த மாதிரி நிறைய யாகங்கள் இருந்தது. ஸோ அதுல என்னன்னு சொல்றாங்க, சடங்குகள் நடத்துறது சொல்றாங்க. அடுத்தது பரிசுகள் வழங்குவது. கல்வி ஃபர்ஸ்ட், அடுத்து சடங்கு, அடுத்தது பரிசு, அதுக்கு அடுத்தது மக்களை பாதுகாப்பது. சோ ஒரு அரசருடைய கடமை என்னதுதான், மக்களை பாதுகாக்கிறது ஒரு அரசோட கடமை. சோ அடுத்தது மக்களை பாதுகாப்பது, குற்றவாளிகளை தண்டிப்பது. இந்த 5 என்னது, முக்கியமான கடமையா கருதப்படுது. அதே மாதிரி அந்த நிர்வாகத்துல இப்போ வந்து அமைச்சர்கள் இருக்காங்கன்னா அமைச்சர்கள் கீழே வந்து நிர்வாக லெவல்ல வேணும் இல்லையா. இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா என்னது இருக்கு, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டே எடுத்துக்கீங்களேன், மேல சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. சீஃப் மினிஸ்டர் கீழே செப்பரேட்டா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதோட நின்றுச்சா, இல்ல அப்படிதானே. அதுக்கப்புறம் நிர்வாக அழகா பிரிச்சு என்ன பண்றாங்க, மாவட்ட ஆட்சியர், தாசில்தாரு, இப்படி அதுக்கு அடுத்த லெவல்ல பிரிச்சிருக்காங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த மாவட்ட அளவுலயோ அல்லது அந்த ஊர் அளவுல எப்படி சொல்றது, அந்த மக்களுடைய அந்த அரசு நிர்வாகத்துக்கு, அரசாருக்கு நிர்வாகத்துல உதவி பண்றதுக்கு இருந்த குழு பேர் தான் என்னது, ஐம்பெருங்குழு எண் பேராயம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்ல வாசிச்சிருப்பீங்க, இதுல எல்லாம் வரும், சிலப்பதிகாரம் மணிமேகலை எல்லாம் வரும் இல்லையா. ஐம்பெருங்குழு எண் பேராயம். சரியா? ஐம்பெருங்குழுனா அதுலயே இருக்கு மீனிங், 5 பேர் கொண்ட ஒரு பெருங்குழு. எண் பேராயம்னா 8 பேர் கொண்ட குழு. சரியா? ஐம்பெருங்குழு எண் பேராயம். அடுத்து படை அப்படின்னு பார்க்கும்போது அரசர் கண்டிப்பா என்னது, பெரும் படையை வச்சிருப்பாரு. ஏன்னா அடிக்கடி போர் வரும், பக்கத்துல இருக்கிற நாட்டை போய் கைப்பற்றணும், இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ பெரும் படை இருக்கும். சோ அவங்க எல்லாம் முக்கியமான வந்து 4 பிரிவா பிரிக்கிறாங்க. காலாட்படை, குதிரைப்படை, முக்கியமா வந்து 4ஆ பிரிக்கிறாங்க. காலாட்படைனா ஜனங்கள் எல்லாரும் நார்மலா காலால நடந்து போறாங்களா, அந்த குரூப். குதிரைப்படைனா குதிரையில ஏறி போற குரூப். அடுத்தது யானைப்படை, தேர்ப்படை. சரியா? இந்த 4 முக்கியமான குழுவா சொல்றாங்க. சோ அந்த படை தலைவர், படைக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாரா, அவரை வந்து தானை தலைவர்னு சொல்றாங்க. தானை தலைவர், அந்த படையுடைய தலைவர் பேரு தானை தலைவர். யாரு, படை தலைவர். சரியா? தானை தலைவர்னு சொல்றாங்க அவரை. அவங்க நார்மலா என்னென்ன ஆயுதம் வச்சிருப்பாங்க உங்களுக்கே தெரியும். வாள் வச்சிருப்பாங்க கையில, கேடயம் வச்சிருப்பாங்க பாதுகாப்புக்கு, ஈட்டி வச்சிருப்பாங்க, வேற என்னது வில்லு, அம்பு இதெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. சரியா? அதே மாதிரி ஏவுகணையும் வச்சிருந்திருக்காங்க. ஏவுகணைனா என்ன சொல்றாங்க அப்படின்னா அது பேரு தோமாரம். அது பேரு தோமாரம். ஏவுகணைனா இப்ப இருக்கிற மாதிரி ராக்கெட்டா இருக்காது. சரியா? கொஞ்சம் ஒரு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு அவங்களால ப்ரொசீட் பண்ணிருக்க முடியாது. இருந்தாலும் இங்க இருந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த கிரவுண்ட்ல ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னா இங்க இருந்து என்ன பண்ணலாம், படத்துல எல்லாம் கூட நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எப்படி சொல்ல, இப்படி இருக்கும், ஒரு இந்த மாதிரி இப்படி ரவுண்ட் மாதிரி வச்சு இதுல கல்ல வச்சு இதுல வந்து கயிறு மாதிரி கெட்டி இப்படி இழுத்து இப்படி விடுவாங்க, பாத்திருக்கீங்களா? சோ அந்த மாதிரியான அமைப்பா கூட இருந்திருக்கலாம். அது என்ன சொல்றாங்கன்னா, என்ன சொல்றாங்க, தோமாரம். அதுதானே, அது வந்து ஏவுகணை போன்ற அமைப்பு இருந்திருக்கு, யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல சொல்றாங்க. அடுத்தது அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க இல்லையா. இப்போ ஒரு இடத்துக்கு போருக்கு போறாங்கன்னா போர் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும், அவங்களோட ஆயுதங்கள்லாம் என்ன, அதாவது போருக்கு போகும்போது ஆயுதம் கொண்டு போவாங்க, போர் இல்லாத நேரத்துல ஆயுதங்கள்லாம் பத்திரமா வைக்கணும்ல, அந்த இடத்து பேர் என்ன அப்படின்னா படைக்கொட்டில். சரியா? அதுல அந்த இடத்துலதான் என்ன பண்ணிருக்காங்க, அந்த படைக்கொட்டில அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, பத்திரமா வச்சிருப்பாங்க. சோ நார்மலாவே ஒரு கோட்டை இருக்குன்னா சுத்தி அகழி இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அகழி இருக்கும், உள்ள முதல்ல எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, இப்பெல்லாம் சின்ன வயசுல கதை சொல்லுவாங்க. அப்ப அந்த அகழி இருக்கும், அதே மாதிரி அது ரொம்ப ஆழமான அகழியாவும் இருக்கும்,
அந்த கோட்டையோட அரண்கள் என்னவா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அப்படிதானே? அப்பதான் அதுக்கு வந்து கோட்டை, இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. கோட்டைன்னா என்ன, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன பண்ணிருப்பாங்க, சுத்தியுமே உள்ள யாரும் வரக்கூடாத அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. சரியா? சோ அடுத்தது வந்து அவங்க போர் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, போர் முரசு முழங்குவாங்க. பாத்திருக்கீங்களா? அத முரசு அடிச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, போர் ஆரம்பிப்பாங்க. அது வந்து ஒரு கடவுள் மாதிரி அவங்க கருதி இருக்காங்க. அது வந்து அந்த போர் தர்மம் சொல்றாங்க. சரியா? கடவுள் மாதிரி அதை கருதுறாங்க. அடுத்தது சட்டம். சட்டம்னு பார்க்கும்போது இப்ப நமக்கு என்ன இருக்கு, நீதிமன்றங்கள் இருக்கா. அப்ப வந்து அதை என்ன சொல்றாங்கன்னா அவை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தலைநகர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மதுரை, பாண்டிய மன்னருடைய தலைநகர் மதுரையா, மதுரையில் அதுக்கு பேரு என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அவை. சரியா? அப்படி ஞாபகம் வச்சுங்க. லேட் ஆயிடுச்சுன்னா கிளம்புங்க. மதுரையில என்ன பேர் வச்சிருப்பாங்கன்னா அவை, அதாவது அவங்களுடைய தலைநகர்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்க தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இப்போ முதலூருக்கு ஒரு அதே மாதிரி ஒரு நீதிமன்றம் வேணும் அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மன்றம்னு சொல்லுவாங்க. அவைங்கிறது என்னது, இப்ப எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா உயர் நீதிமன்றத்தை அவைன்னு வச்சுக்கலாம். அப்படிதான் நம்ம தலைநகர் சென்னையில இருக்கிறத என்ன சொல்றோம், அவைன்னு சொல்றோம். இதை வந்து என்ன சொல்லுவோம், மன்றம்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது திருட்டு வழக்குகளை மரண தண்டனை அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, வழங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு நமக்கே எக்ஸாம்பிள் தெரியும். அப்படிதானே? கண்ணகியோடைய கணவர் என்ன பண்ணுவாங்க, அது ஒரு திருட்டு வழக்கு தானே. அவனுடைய அந்த கால் சிலம்ப அரசியோட தான் என்ன பண்றான், எடுத்துட்டு போயிட்டான், அப்படி வித்துட்டான் அப்படின்ட்டு தான் என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டிருப்பாங்க. திருட்டு வழக்குல மரண தண்டனை வழங்கக்கூடிய அளவுக்கு கடுமையா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னா தலையை துண்டிக்கிறது, உடல் உறுப்புகளை துண்டித்தல், அதுக்கப்புறம் சித்திரவதை செய்யறது, இந்த மாதிரியானதும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் அபராதமும் என்ன பண்ணிருக்காங்க, விதிச்சிருக்காங்க. அடுத்து உள்ளாட்சி நிர்வாகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த பகுதியை என்ன சொல்லுவோம்னா மண்டலம்னு சொல்லுவோம். சரியா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாண்டிய மண்டலம் அப்படிதான் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாண்டியர்கள் ஆட்சி பண்ண பகுதியெல்லாம் சொல்லுவாங்க மண்டலம் சொல்லுவாங்க. அப்போ அது வந்து மண்டலம். அந்த மண்டலம் வந்து என்னவா பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா நாடு. இது வந்து ஒருக்கா கேட்டிருந்தான் எக்ஸாம்ல, ஒரு தடவை வந்துருந்துச்சு. அது அடுத்தடுத்து என்னென்ன பிரிவா பிரிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து என்னது, மண்டலம். மண்டலம்ல இருந்து என்னவா பிரியும் அப்படின்னா நாடு. சரியா? நாடு வந்து என்னவா பிரியும் அப்படின்னா கூற்றம். நாடு வந்து கூற்றமா பிரியும். கூற்றம் வந்து ஊர் அல்லது என்ன சொல்றோம், இப்ப இருக்கக்கூடிய இந்த கிராமங்கள்னு சொல்றோம் இல்லையா, ஊர் அல்லது கிராமம். சோ இதுதான் இப்படி பிரிச்சு வந்தது. சரியா? மண்டலம் அதை நாடா பிரிப்பாங்க, அதை கூற்றமா பிரிப்பாங்க. கூற்றம் வந்து ஊர் அல்லது கிராமமா பிரியும். சரியா? இதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா பேரூர் அப்படின்னா என்னன்னா பெரிய ஊரை பேரூர்னு சொல்றாங்க. அதே மாதிரி சின்ன ஊர்னா சிற்றூர்னு சொல்லுவாங்க. பழமையான கிராமம் அப்படின்னா மூதூர், முதுமையான ஊர், அதனால மூதூர். சரியா? பழமையான கிராமம் அப்படின்னா மூதூர். அதே மாதிரி கடற்கரை ஓரத்துல இருக்கிற நகரம் இருக்கும் இல்லையா, அதை வந்து என்ன சொல்லணும்னா பட்டினம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பக்கத்திலே இருக்கு காயல்பட்டினம் இருக்கா, குலசேகரப்பட்டினம் இருக்கா, அதெல்லாம் பட்டினம் அப்படின்னா என்னது, கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய நகரங்கள். சரியா? புகார் அப்படிங்கிறது என்னது, பொதுவா புகார் அப்படின்னாலே துறைமுகத்தை குறிக்கிற சொல்லுன்னு சொல்றாங்க புகார் அப்படிங்கிறது. சரியா? அடுத்து முக்கிய நகரங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்னதுல புகார், உறையூர், மதுரை, முசிறி, தொண்டி, இதெல்லாமே முக்கியமான அந்த நகரங்கள்னு பார்த்தோம். கரூர் இதெல்லாம். அடுத்தது இன்னொரு இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா அந்த திணை. அந்த மக்கள் வந்து இருந்த அந்த இடத்த 5 வகையா பிரிச்சிருப்பாங்க. அப்படிதானே? திணை 5 திணைகள் சொல்லுவோமா, 5 வகையா பிரிச்சிருப்பாங்க. அந்த திணை மட்டும் நான் இன்னைக்கு சொல்றேன். அதுவும் அது சார்ந்த நிலம் மட்டும் சொல்றேன். அதுக்கு பின்னாடி அதுல வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம பார்க்கணும், அவங்க என்ன தொழில் பண்ணாங்க, அதே மாதிரி அந்த மக்களை என்னன்னு அழைப்பாங்க, அங்க அந்த திணைக்கான பூ என்னது. சரியா? அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. அது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். அதோட கடவுள் யாரு, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஜஸ்ட் அந்த திணையும் அது எது சார்ந்த இடம்னு மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிருவோம். சரியா? ஸோ குறிஞ்சி அப்படின்னு பார்க்கும்போது என்னது வரும், மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. ஸோ அதோடைய தெய்வம் வந்து முருகர். அப்படிதானே? குறிஞ்சிக்கு வந்து தெய்வம் முருகர். முல்லை வந்து என்னது, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, அதோடைய தெய்வம் திருமால். சரியா? முல்லைக்கு வந்து காடும் காடு சார்ந்த இடமும் அதோடைய தெய்வம் வந்து திருமால், மாயோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? திருமால். அடுத்து மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். சரியா? மருதம், அதோடைய கடவுள்
தேவேந்திரன். இந்திரன்ங்கிறவர் யாரு? மருத நிலத்துடைய கடவுள். வயலும் வயல் சார்ந்த இடமும். சரியா? நெய்தல் அப்படிங்கும் போது கடலும் கடல் சார்ந்த இடமும் வருண பகவான். சரியா? சோ வருணன். நெய்தல்ங்கிறது வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் வருணன். பாலை வந்து வறண்ட நிலம், அங்க வந்து காளி அல்லது கொற்றவை. சரியா? இது வந்து பாலை நிலத்துக்கு வறண்ட நிலம் சொல்றாங்க. சோ இவங்களுடைய தொழில் என்னவா இருக்கும்? நீங்க அந்த நிலத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். குறிஞ்சின்னா கண்டிப்பா என்னவா இருக்கும்? தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல், வேட்டையாடுதல், இந்த தொழில் பண்ணியிருப்பாங்க. அப்படிதானே? முல்லைங்கும் போது காட்டு பகுதி, அப்பனா என்னதா இருக்கும்? ஆணிரைகளை மேய்த்தல். அப்படிதானே? மருதம்கும் போது நமக்கு அது இதுலயே இருக்கு, விவசாயம் பண்ணியிருப்பாங்க, வேளாண் நிலப்பகுதிகள். சரியா? நெய்தல்ங்கும் போது மீன் பிடிக்கிறது, உப்பு விளைவிக்கிறது, அதுவும் நமக்கு தெரிஞ்சிடும். பாலை அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா திருடுறது மெயின் வேலை. ஏன்னா அவங்க கிட்ட வந்து எந்த ரிசோர்ஸுமே இருக்காது, திருடுற வேலை பார்ப்பாங்க. சோ அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, குறிஞ்சி மக்கள் வந்து குறவர் குறத்தியர்னு சொல்லுவாங்க. குறவர் குறத்தியர். முல்லை மக்கள் வந்து ஆயர் ஆய்ச்சியர். ஏன்னா அவங்க வந்து அந்த ஆணிரைகளை மேய்க்கிறவங்க இல்லையா, அதனால ஆயர் ஆய்ச்சியர். மருத மக்கள் வந்து உழவன் உளத்தியர். சரியா? இது ஆண்பால் பெண்பாலுக்கு சொல்றேன். உழவன் உளத்தியர். நெய்தலுக்கு வந்து பரவர் நுளத்தியர். அதாவது நம்ம இந்த கடற்கரையோர இருக்க மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பரதவர் நுளத்தியர். சரியா? பாலை மக்களுக்கு வந்து மறவர் மரத்தியர். இது வந்து அந்த இது எளியெல்லாம் வாழக்கூடிய மக்கள். இது போக அந்த பண்ணு, அது போக அவங்களுடைய என்ன பூ இருந்தது, அந்த மாதிரிலாம் வரும். அது நான் உங்களுக்கு திரும்ப தனியா கிளாஸ் எடுக்கும்போது சொல்றேன். சரியா? நிலத்தை வந்து ரெண்டா பிரிப்பாங்க. என்ன அப்படின்னா மென்புலம், வன்புலம் சொல்லுவாங்க. மென்புலம் அப்படின்னா நஞ்சை, நஞ்சை நிலம் சொல்லுவாங்களா, நன்சை, அதுதான் நஞ்சைன்னு சொல்றோம் நம்ம. நன்சை நிலத்தை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மென்புலம் சொல்றாங்க. பொதுவா வந்து மருத நிலம் வந்து என்னது? நன்சை. சரியா? அதே மாதிரி அங்க என்னதெல்லாம் விளைஞ்சிருக்கும்? கரும்பு, நெல்லு எல்லாம் விளைஞ்சிருக்கும். நெய்தல் தவிர மற்றவை எல்லாமே என்னதுதான்? வன்புலம், புன்சை நிலம் சொல்றாங்க. அங்க வந்து தானியமும் பருப்பும் விளையும். நெய்தல் தவிர மீதி நிலங்கள் எல்லாம் என்னது? புன்சை. சரியா? வன்சை அப்படிங்கிறது எந்ததுதான்? மருத நிலம்ங்கிறதா என்னது? வன்சை. சாரி, மருத நிலம் வந்து மென்புலம். என்ன சொல்லுவாங்கன்னா நன்சை நிலம் சொல்லுவாங்க. அதான் நஞ்சை நிலம் புஞ்சை நிலம் சொல்றோம்ல, அது நம்ம பேச்சு வழக்குல சொல்ற வார்த்தை. நன்சை அப்படிங்கிறது தான் கரெக்டான தமிழ் வார்த்தை. சோ அது நன்சை அப்படிங்கிறது என்னது? மென்புலம் அப்படிங்கறத தான் சொல்றோம். அது வந்து மருத நிலம். நெய்தலை தவிர மீதி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் என்னதுல என்ன இது? புன்சைன்னு சொல்றோம். அது வந்து வன்புலம் சொல்றோம். அங்க வந்து தானியங்களும் பருப்பு வகைகளும் என்ன பண்ணுது? விளையுது. அந்த சங்க காலத்துல அதை பத்தி தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல பெண்களின் நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா சங்க காலத்துக்கு அப்புறம் தான் இந்த உடன்கட்டை ஏறுதல், அதுக்கப்புறம் என்னது கொட்டு கட்டுறது, இந்த மாதிரி நிறைய வழக்கங்கள்லாம், தேவதாசி முறை, அதெல்லாம் எப்பெல்லாம் வந்துச்சுன்னா சங்க காலத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு. சங்க காலத்துல அந்த முறைகள்லாம் கிடையாது. சரியா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து கட்டுப்பாடுகள் எல்லாம் எதுவும் கிடையாது. கற்றறிந்த அறிவு கூர்மையான பெண்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதுல வந்து முக்கியமா எத்தனை பேரை நம்ம நூல் மூலமா அறியலாம்னா 40 பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க சங்க காலத்துல. சரியா? 40 பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒழுக்கமா கருதப்பட்டது என்னதுன்னா கற்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ சொத்துக்கள் அப்படின்னு பிரிக்கும் போது மகன் மகள் ரெண்டு பேருக்குமே என்ன பண்ணிருக்காங்க? ஈக்குவல் ஷேர் தான் கொடுத்திருக்காங்க சங்க காலத்துல. சங்ககால பெண் புலவர்கள் ஒரு முக்கியமான ஆட்கள் சொல்லியிருக்காங்க. ஔவையாரும் நமக்கு தெரியும். வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார், இவங்கெல்லாம் யாரு? சங்க காலத்துல இருந்த முக்கியமான பெண் புலவர்கள் சொல்றாங்க. சரியா? சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சங்க காலத்துல இருந்த மக்களுடைய தொழில், அந்த உடை அணிகலன், அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை பார்ப்போம். அது போக இன்னும் இந்த இதுல நமக்கு என்னது பெண்டிங் இருக்குன்னா பல்லவர்கள் குறித்து கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. அது பார்த்தோம்னா நமக்கு 6th இருக்கக்கூடிய பேசிக்கான தமிழ் சொசைட்டி எல்லாமே என்ன பண்ணிரும்? முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தடுத்த இதுல என்ன பண்ணலாம்? 7th 8th 10th வரைக்கும் நம்ம ஒன்ஸ் பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணலாம்னா ஓவராலா ஒரு தடவை ரீகலெக்ட் எல்லாத்தையும் பண்ணணும். ஏன்னா நம்ம மெயினா படிக்கும் போது படிச்சு அப்படியே விட்டுட்டோம்னா என்ன ஆயிரும்? மறந்துடும். நீங்க ஒன்ஸ் 6th படிச்சு முடிச்சீங்கன்னா திரும்ப 7th ஸ்டாண்டர்ட்ல உள்ள தமிழ் சொசைட்டி படிச்சாலும் 6th உள்ளதை ஒருக்கா ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம மைண்ட்ல என்ன ஆகும்? ஸ்டோர் ஆகும். அப்படி முடிச்சுட்டு திரும்ப மறுபடியும் நம்ம லாஸ்டா வந்து தமிழ் சொசைட்டி ரிலேட்டடான அதர் சோர்சஸ்ல இருக்கக்கூடிய புக்ஸும் ரீசெண்டான ப்ரீவியஸ்ல இயர்ல கேட்ட டிஎன்பிசி கொஸ்டின்ஸும் பார்ப்போம். சரியா? சரி, ஓகே, தேங்க்யூ.